கைஸ், இந்த ஹியூமன் பிரெயின் இருக்குல்ல, இதுதான் 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு சம்பவம்லாம் திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஞாபகம் வரும். ஆனா எக்ஸாம்க்கு நேற்று நைட் படிச்ச கொஸ்டின் எக்ஸாம் எழுதுறப்ப என்னதான் யோசிச்சாலும் ஞாபகத்திலே வராது. நான் சொல்றது கரெக்ட் தான் இல்ல? அதே மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போறப்ப டோர்லாம் கரெக்டா தான் லாக் பண்ணிருப்போம், ஆனா சரியா பண்ணுமா இல்லையான்னு டவுட் வரும். ஆஃப்டர் ஆல் ஒரு 2 minutes முன்னாடி பண்ணின விஷயத்தையே நம்ம பிரெயின் மறக்குது. எப்படி இதுக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு? நம்ம பிரெயினோட மெமரி கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் 2.5 பெட்டாபைட்ஸ் இருக்கும். பட் நம்ம அந்த மெமரி கெப்பாசிட்டியை எவ்வளோ கரெக்டா யூஸ் பண்றோங்கிறது நம்ம அதை மெமரி பண்ற டெக்னிக்ல தான் இருக்கு. சில பேருக்கு ஒரு விஷயத்த விஷுவலா கண்ணால பார்த்தா ஈஸியா ஸ்டோர் ஆயிரும், சில பேருக்கு காதுல கேட்டா மெமரி ஆகும், அண்ட் இன்னும் சில பேருக்கு எழுதி பார்த்தா ஈஸியா ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி 5 ஃபாஸ்ட் மெமரைசிங் டெக்னிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பப்ளிக் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஈஸியா ஆன்சரை மெமரி பண்ணி மார்க்கை தட்டி தூக்குற எல்லா வித்தையையும் இந்த வீடியோல இறக்கியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம அந்த 5 மெமரி டெக்னிக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உங்க பிரெயின் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணனாலும் இந்த 4 ப்ராசஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் அட்டென்ஷன், அண்ட் செகண்ட் ஒன் என்கோடிங், தேர்ட் ஒன் ஸ்டோரேஜ், ஃபோர்த் ஒன் ரிட்ரைவல். இந்த 4 ஸ்டெப்ல தான் நம்ம பிரெயின்ல என்ன இன்ஃபர்மேஷனாலும் ஸ்டோர் ஆகும். இப்போ இது ரியல் லைஃப்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பர்சன் ஏ ஒரு மார்க்கெட்டிங் ஐடியாவை அவர் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்க்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குரூப் ஆஃப் ஸ்டாஃப்ல நீங்களும் ஒருத்தர். ஃபர்ஸ்ட் பர்சன் ஏ சொல்ற ஐடியா நம்ம சென்சரி ரிசெப்டர்ஸ் மூலமா நம்ம பிரெயினுக்கு போகும். சென்சரி ரிசெப்டர்ஸ்னா ஒன்றும் இல்ல, நம்ம கண்ணு, காது, மூக்கு இது மாதிரி அதுவும் ஒரு ஆர்கன் தான். சென்சரி ரிசெப்டர்ஸ் மூலமா உள்ள போனதும் ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின்ல மேலோட்டமா இருக்கும். நம்ம பிரெயின் இவர் சொல்றது இம்பார்ட்டன்டா இல்லையா, கவனிக்கலாமா வேணாமான்னு ஒரு ரிசர்ச்சா பண்ணி சரி என்னதான் சொல்றாருன்னு கவனிப்போன்னு கவனிக்க ஸ்டார்ட் பண்ணும். இங்க தான் நீங்க அட்டென்ஷன் பே பண்றீங்க. நீங்க ஒரு விஷயத்துல அட்டென்ஷன் பே பண்ணும்போது தான் அது உங்க பிரெயின்குள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப்கே மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த என்கோடிங். பர்சன் ஏ என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு உங்க பிரெயின் இந்த மேட்டரை ஷார்ட் டைம் மெமரியில ஸ்டோர் பண்ணலாமா இல்ல ஒர்க்கிங் மெமரியில ஸ்டோர் பண்ணலாமான்னு யோசிக்கும். ஷார்ட் டைம் மெமரினா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும், இதே ஒர்க்கிங் மெமரினா ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும். இந்த ஒர்க்கிங் மெமரியில இருக்கிறதெல்லாம் அப்போதைக்கு ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் போடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன டாஸ்க்கு யூஸ் ஆகும், ஆனா லாங் டேர்ம்க்கு யூஸ் ஆகாது. சோ லாங் டேர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ணணும்னா தேர்ட் ஸ்டெப்பா ஸ்டோரேஜ்க்கு போகணும். நம்ம பிரெயின் இருக்குல்ல, அது தானாவேலாம் ஒரு விஷயத்த லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போகாது. நம்மளா தான் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு விஷயத்த லாங் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மெமரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். அதை பத்தி டீடைல்டா அப்புறமா பார்க்கலாம். தென் லாஸ்ட் ஸ்டெப் ரிட்ரைவல். நீங்க ஸ்டோர் பண்ணின இன்ஃபர்மேஷனை திரும்ப தேவையானப்ப எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிக்கிறது. ஒரு ஃபோன் மெமரி எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும். சோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஸ்டோர் பண்றோமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா ரிட்ரைவ் பண்ண முடியும். சோ இப்போ அந்த 5 எஃபெக்டிவ் மெமரி டெக்னிக்ஸை பார்க்கலாம். டெக்னிக் நம்பர் 1 சங்கிங். சோயா சங்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு ஃபுட் ஐட்டம். பெரிய பெரிய சோயாவெல்லாம் குட்டி குட்டி பால்ஸா ஷேப் பண்ணி வச்சிருப்பாங்க, அது பேர் தான் சோயா சங்க்ஸ். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை குட்டி குட்டியா பிரிச்சு சங்க்ஸா ஸ்டோர் பண்ண போறோம். இதுதான் சங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பெரிய பேராகிராஃப் கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் 4 to 5 சப் டாபிக்ஸா, அதாவது சங்க்ஸா டிவைட் பண்ணுங்க. ஒரு சப் டாபிக்ஸ்க்கும் மேக்ஸிமம் 7 பாயிண்ட்ஸா ஸ்டோர் பண்ணி படிங்க. இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறதுனால நம்ம ஒரு பெரிய கொஸ்டினை கூட அசால்ட்டா மெமரி பண்ணிடலாம். டெக்னிக் நம்பர் 2 அக்ரானம்ஸ். இந்த அக்ரானம்ஸ் என்னன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க யூஸ் பண்ற ஷார்ட் ஃபார்ம். சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியால டெக்ஸ்ட் பண்ற குட் மார்னிங்க்கு ஜிஎம்மும் குட் நைட்க்கு ஜிஎன்னும் அனுப்பிட்டு இருக்கோம். இதுதான் அக்ரானம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கிராமர்ல கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் மெமரி பண்ண ஈஸியா ஃபேன் பாய்ஸ்னு படிச்சிருப்போம். F for A for and, N for not, B for but, O for or, Y for et and S for so. இது மாதிரி ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் ட்ரிக்கியா ஞாபகம் வச்சுக்கிட்டா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு அந்த லெட்டரோட ஃபுல் ஃபார்மை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக் நம்பர் 3 தி 30 to 10 ரூல். நம்ம என்னதான் விடிய விடிய பிரேக்கே இல்லாம தூங்காம சாப்பிடாம ரெஸ்டே இல்லாம படிச்சாலும் நம்ம படிக்கிறதெல்லாம் மெமரியில ஃபுல்லா ஸ்டோர் ஆகாது. பிரெயினுக்கும் ஒரு விஷயத்தை என்கோட் பண்ணி ஸ்டோர் பண்ண கொஞ்சம் டைம் கொடுக்கணும். தி ஓனர்ஸ் மேனுவல் ஃபார் தி பிரெயின் புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒர்க் இன்வால்விங் லாட்ஸ் ஆஃப் பிரெயின் பவர் ஷுட் பி ஸ்பேஸ்ட் அவுட். அதாவது கண்டினியூஸா ரெஸ்ட்லெஸ்ஸா ஒரு ஒர்க்கை செய்யாம அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதே கான்செப்ட் தான் மெமரைசிங்க்கும். ஒரு கொஸ்டினை 30 மினிட்ஸ் படிச்சா தென் 10 மினிட்ஸ் அதை ரிவைஸ் பண்ணுங்க.
30 மினிட்ஸ் படிச்சதை 10 மினிட்ஸ் ரீட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் ஆகும். இதான் 30 to 10 ரூல்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றோம்னா நம்ம பிரெயினால ஆவரேஜா 30 மினிட்ஸ் தான் எந்த ஒரு ஒர்க்குக்கும் கண்டினியூவா ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ 30 மினிட்ஸ் படிச்சா 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க, ரிவைஸ் பண்ணுங்க. டெக்னிக் நம்பர் 4 7321 ரிவிஷன் மெத்தட். என்னடா இது 7321 பின்கோட் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்க? இது பின்கோட் கிடையாது. உங்க ஸ்டடியில எல்லாத்தையுமே ஈஸியா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான சீக்ரெட் மெமரி கோட். நம்ம இன்னைக்கு ஒரு கொஸ்டின் படிக்கிறோம்னா அதை டே 1 ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். தென் தி நெக்ஸ்ட் டே அதாவது டே 2க்கு அகைன் ரிவைஸ் பண்ணணும். அதோட மறுபடியும் டே 3 ரிவைஸ் பண்ணணும். தென் ஃபைனல் டேயா டே 7 ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். இந்த மாதிரி 7321 பேட்டர்ன்ல படிச்சா கண்டிப்பா அந்த கொஸ்டின் லாங் டர்ம்க்கு ஞாபகம் இருக்கும். இந்த டெக்னிக்கை காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாரும் லாங் டர்ம் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணலாம். டெக்னிக் நம்பர் 5 விஷுவலைசேஷன். இந்த விஷுவலைஸ் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னிக்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மூவி டைலாக்ஸ் எல்லாம் எக்ஸாக்டா ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா படிக்கிற கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்க இங்க பல பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம மூவி பார்க்கும்போது அந்த டைலாக்கை கேட்கறது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல விஷுவலா பார்க்குறோம். ஸோ ஈஸியா ஸ்டோர் ஆயிரும். லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட். சவுண்டை விட லைட் ஃபாஸ்டா டிராவல் ஆகும். ஸோ விஷுவலா கண்ணால பார்க்குற ஒரு மேட்ரை நம்ம ஈஸியா நமக்கு ஸ்டோர் ஆகும். இதே மாதிரி தான் நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கும்போது அதை உங்க பிரெயின்ல விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இமேஜினேஷன்ல நீங்க படிக்கிற கொஸ்டினோட ஒரு கார்ட்டூன் விஷனே ஓடணும். இந்த மாதிரி உங்க மைண்ட்ல ஒரு இமேஜினரியா விஷுவலோட படிச்சீங்கன்னா நீங்க படிக்கிற கொஸ்டினை ஈஸியா மெமரி பண்ணிடலாம், சீக்கிரமாவும் மறக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாவும் இன்ஃபோபைட் சேனலோட சப்ஸ்கிரைபராகவும் இருக்க அனைத்து உள்ளங்களும் இந்த 5 சூப்பர் ஃபாஸ்ட் மெமரி டெக்னிக்ஸை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், இனி ஈஸியா எல்லா கொஸ்டினும் மெமரி பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஸ்டடி கண்டென்ட்டோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். Until it's me Sarah signing off from my B. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. பாய்.